இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டேட்மெண்ட்டு இதுதான். நான் ஏன் இதை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி 3 ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம். அதில் ஓரளவுக்கு ஒன்றுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் இன்னைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் நம்பர் இல்லை. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்டேட்மெண்ட்டில் சீரியல் நம்பர் எப்படி போடணும், எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்றத நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லலை. அதால் இன்றைக்கி சீரியல் நம்பர் வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலமில் இதை சென்டர் படுத்தி தான் பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி ஒரு காலம் மட்டும் விட்டுட்டு மற்ற காலமுக்கு இந்த 3 காலமுக்கும் இதை சென்டர் படுத்த மாதிரி இன்னும் நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்க்கல. அதால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க போகிறோம். சரியா? ரெண்டு டிஃபிகல்ட் தான். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கும் எப்படி சென்டர் படுத்த போகிறோம் அப்படின்றத சொல்கிறதுக்காகவும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் நம்பர் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட். அதுக்காகவும் நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன்னா. சரி, நம்ம அடுத்தது ஸ்டார்ட் பண்ணலாம். கால்குலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம செகண்ட் பேப்பர் வந்திருக்கோம். ஃபஸ்ட் பேப்பர் முடித்த உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நம்மளோட வேலை அப்படின்னாக்கா, மெஷினில் சிங்கிள் லைன் ஸ்பேசிங்கில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்தது 10 to 75 ஸ்டேட்மெண்ட் அடிக்க போகிறோம் அப்படின்னாவே 10 to 75 டிகிரியில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது நீ என்ன பண்ண போகிற அப்படின்றத நீ சூஸ் பண்ணிக்கோ. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம லெட்டர் அடிக்க போகிறோமா இல்லை ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ண போகிறோமா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் டைப் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். இன்னொன்று, ஸ்டேட்மெண்ட்டில் எப்போவுமே கால்குலேஷனை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டேட்மெண்ட்டை டைப் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நமக்கு கொடுக்கறது 1 hour சீனியர். சரிங்களா? இது மோஸ்ட்லி சீனியர் ஸ்டேட்மெண்ட் இது. சரிங்களா? ஸோ அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணிவிட்டு எப்போவுமே லெட்டரை டைப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ நம்ம இந்த ஹெட்டிங்கை கவுண்ட் பண்ணிக்கலாம். மொத்தம் எத்தனை கவுண்டிங் இருக்குது, இந்த லெட்டர்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 39 லெட்டர்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ 75ல் 39 லெஸ் பண்ணிக்கோங்க. 75ல் 39 லெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா 36 கிடைக்கும். 36 ப்ளஸ்ஸு அது கூட அந்த 10 டிகிரியை ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ கிடைக்கும்? 46. 46 எப்போவுமே சென்டர் படுத்தணும் அப்படின்னாவே 2ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 23 டிகிரி கிடைக்கும். சரியா? ஸோ இதுதான். ஓகேங்களா? இதுதான் நம்ம சென்டர் படுத்தக்கூடிய டிகிரி. 23 டிகிரியில் தான் இந்த Pன்ற லெட்டரை ஸ்டார்ட் பண்ணுவோம் அடிக்கிறதுக்கு. அடுத்தது 2 லைன் ஸ்பேசிங் எப்பவும் போல் விட்டுடலாம். சரி, அடுத்தது நமக்கு கொடுத்துருக்குற இந்த 6 காலம் வேல்யூவில் லாஸ்ட்லேருந்து லெஸ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட்டுக்கு வர போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு 6th காலம் எடுத்துக்கணும். ஏன்னா 75 டிகிரி இங்கே தான் இருக்குது. இதிலேருந்து தான் நம்ம லெஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போது 6th காலம் எடுத்துகிட்டு இதில் இருக்கிற மேக்ஸிமம் லெட்டர் எது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ மேக்ஸிமம் லெட்டர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இதுதான் மேக்ஸிமம் லெட்டர். சரிங்களா? ஸோ இதில் மொத்தம் எத்தனை கவுண்டிங் இருக்குது அப்படின்னா 11 லெட்டர்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 11 லெட்டர்ஸை நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா 75 போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எத்தனை லெட்டர் மேக்ஸிமம் லெட்டர்னா இதில் இருக்கிற மேக்ஸிமம் லெட்டர் எது அப்படின்னாக்கா இந்த 11 லெட்டர்ஸ். சரிங்களா? ஸோ அந்த 11 லெட்டர்ஸை லெஸ் பண்ணுறேன். 75ல் -11 லெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 64. சரிங்களா? ஸோ 64 கிடச்சிருக்கு. நம்ம எங்கே அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஏன்ற லெட்டரை 64 டிகிரியில் டைப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? எப்பவும் போல் 2 லெஸ் பண்ணுறோம். இந்த கோடுக்காக என்ன பண்ணுவோம்? 2 லெஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ 64ல் 2 லெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு கிடைக்க போகிறது 62. சரிங்களா? ஸோ 62 நமக்கு கிடச்சிருக்கு. இதில் அடுத்த காலம் பார்க்குறோம். அடுத்த காலம் பார்க்கும்போது இதில் இருக்கிற மேக்ஸிமம் லெட்டர் என்ன அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதில் கிடச்சிருக்கிற மேக்ஸிமம் லெட்டர் பார்த்தீங்கன்னா இதுவும் 8 லெட்டர்ஸ் இருக்குது, இதுவும் 8 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ 2 டிகிரியுமே ஒன்றா போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? 8 டிகிரியை 62ல் 8 லெஸ் பண்ணுறேன். 8 லெஸ் பண்ணுறேன். 62ல் 8 லெஸ் பண்ணால் 54 கிடைக்கும். சரிங்களா? ஸோ அந்த 54 டிகிரியை தான் இங்கே போடுறேன். சரிங்களா? இங்கேயும் 54 டிகிரி தான் வரும், இந்த இடத்துலையும் 54 டிகிரி தான் வரும். சரியா? ஸோ செகண்ட் காலம் கம்ப்ளீட்டட். ஸோ இந்த கோடுக்காக எப்போவும் 2 லெஸ் பண்ணுவோம்.
2 2வை லெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் பேலன்ஸ் அப்படின்னா 52 கிடைக்கும் சரிங்களா. ஸோ 52. ஸோ 52 பார்த்தீங்கன்னாக்கா இதை தேர்ட் காலம் நமக்கு இந்த 2வை வந்து 2 கோடுக்காக லெஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த காலம் வந்திருக்கிறோம், அடுத்தது ஃபோர்த் காலம் வந்திருக்கிறோம். ஃபோர்த் காலமில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இதில் இருக்கிற மேக்ஸிமம் லெட்டர் என்ன அப்படின்றத பார்க்குறோம். இதில் இருக்கிற மேக்ஸிமம் லெட்டர் சேம், இதுவும் 8 லெட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுவும் 8 லெட்டர்ஸ் தான் இருக்குது. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 52ல் 8ஐ லெஸ் பண்ணிக்கிறோம். 52 லெட்டர்ஸ் 52 பேலன்ஸ் வேல்யூவில் 8ஐ லெஸ் பண்ணுறோம் சரிங்களா. 52ல் 8ஐ லெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 44. ஸோ அந்த 44 டிகிரியில் தான் இங்கே போட்டிருக்கிறோம். டெபாசிட் அப்படின்றத நம்ம இங்கே போட்டிருக்கோம். டின்ற லெட்டரை இங்கே தான் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்களா. அடுத்தது என்ன பண்ண போகிறோம், சேம் இங்கேயும் 8 லெட்டர்ஸ் தான், இங்கேயும் 8 லெட்டர்ஸ் தான். அதாவது இங்கேயும் 44 தான் வரும், இங்கேயும் 44 தான் வரும் சரிங்களா. அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கோட்டுக்கான 2ன்ற வேல்யூவை லெஸ் பண்ண போகிறோம். அப்போது 44ல் -2வை லெஸ் பண்ணுறோம். 44ல் 2வை லெஸ் பண்ணிங்கன்னா 42 கிடைக்கும் சரிங்களா. ஸோ 42 இந்த 42 அப்படியே இருக்கும். அடுத்தது எந்த காலம் பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட் காலம் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ தேர்ட் காலமில் இருக்கிற மேக்ஸிமம் லெட்டர்ஸ் எது அப்படின்றத பார்க்குறோம். மேக்ஸிமம் லெட்டர்ஸ் அப்படின்னும்போது பிரான்ச்சஸ் தான் மேக்ஸிமம் லெட்டர் சரிங்களா. நம்மளோட கவுண்டிங்கில் அதிகப்படியான எண்ணிக்கையில் இருக்கிற லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது தான். அதுக்கு அடுத்தது தான் இது இருக்கும் 5. இதில் பார்த்தீங்கன்னா 8 லெட்டர்ஸு, இதில் 5 லெட்டர்ஸு. ஸோ இதில் இந்த 8 லெட்டர்ஸை வந்து லெஸ் பண்ண போகிறோம். நம்ம கிடச்சிருக்கிற வேல்யூவில் 42ல் 8 லெட்டர்ஸை லெஸ் பண்ணுறோம். 42 8 லெட்டர்ஸை லெஸ் பண்ணுற 42ல் 34 நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த 34 டிகிரியை தான் இங்கே போட்டிருக்கிறோம் சரிங்களா. இந்த 34 டிகிரியில் பின்ற லெட்டர்ஸை நம்ம டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் சரிங்களா. அடுத்தது இந்த வேல்யூ இந்த காலம்கானது முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த 2 இந்த கோடுக்கான வேல்யூ 2 இருக்குது. ஸோ அந்த 2வை நம்ம இப்போ லெஸ் பண்ண போகிறோம். ஸோ 34ல் 2வை லெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 32 கிடைக்கும் சரிங்களா. ஸோ நமக்கு 32 இருக்குது. இந்த கோடுக்கு அப்புறம் அதாவது கோடு முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே 32ல் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. 32 தான் இங்கே இருக்குது. இங்கே வந்து நம்ம 34 டிகிரி நம்ம கண்டுபிடிச்சோம். அதுலேருந்து 2 அந்த கோட்டுக்காக லெஸ் பண்ணனா 32 கிடச்சிருக்கும். இப்போது எப்பவும் போல் நம்ம இது போட முடியாது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து சீரியல் நம்பர் இருக்குது சரிங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில் சீரியல் நம்பர் கிடையாது. சீரியல் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஓகே நான் சீரியல் நம்பர் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ நம்ம எப்போவுமே கண்டுபிடிச்ச மாதிரி ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம்னா இது 34 டிகிரியில் டைப் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதிலேருந்து 2 வந்து கோடுக்காக லெஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது நம்மக்கிட்ட 32 இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் இருக்கிற மேக்ஸிமம் லெட்டர்ஸை பார்க்குறோம். இதில் இருக்கிற மேக்ஸிமம் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடில் எப்போவுமே சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை இங்கே இருக்கிற வேல்யூஸை 18 டிகிரியில் தான் நம்ம டைப் பண்ணணும். ஆனால் இதை மட்டும்தான் இந்த சென்டர் படுத்தணும். இந்த ஹெட்டிங்கை மட்டும்தான் எப்போவுமே சென்டர் படுத்தணும். இது 18 டிகிரியில் தான் டைப் பண்ணணும் சரிங்களா. சீரியல் நம்பர் கொடுத்துருந்தா இது 18ல் தான் டைப் பண்ணணும். இதை மட்டும் எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா சென்டர் படுத்தணும் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 11ஐ 32ல் லெஸ் பண்ண போகிறேன். 32 வந்து இந்த கோடு போக பேலன்ஸ் இருக்கிறது நம்மக்கிட்ட 32ல் 11ஐ லெஸ் பண்ணுறீங்க. லெஸ் பண்ணாக்கா எவ்வளோ கிடைக்குது 21 கிடைக்கும். ஸோ இந்த 21 டிகிரியை தான் இங்கே போட போகிறோம். என் அப்படின்ற லெட்டரை 21 டிகிரியில் நம்ம டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓகே இப்போ நம்ம சீரியல் நம்பர் பார்க்கலாம். சீரியல் நம்பர் அப்படின்னாவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சீரியல் நம்பர் கொடுத்துட்டாங்க இல்லை S.NO அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா சீரியல் நம்பர் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். கண்டிப்பாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும். SERIAL அப்படின்றத டைப் பண்ணணும். NUMBER அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ இப்போது இதில் இருக்கிற லெட்டர்ஸோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 6 லெட்டர்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம அதாவது 10 டிகிரியில் தான் நம்ம என்ற லெட்டரை அடிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சீரியல் நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னாவே நம்ம சீரியல் நம்பரை இங்கே 10ல் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ற லெட்டர் 10, 11, 12, 13, 14, 15. 15ல்
கம்ப்ளீட் பண்ணுவோம் சீரியல். அதுக்கு அடுத்தது கீழே அடுத்தது எப்பவும் போல் என்ன பண்ணுவோம், இங்கே என்ன பண்ணுவோம், அந்த கவுண்டிங் இந்த 10 to 75 டிகிரி நம்ம கோடு வந்து போட்டுடுவோம். ஐஃபன் வந்து நம்ம டைப் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த ஐஃபன் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குள்ளே இடையில இருக்கிற ஐஃபனோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 65 கவுண்டிங்ஸ் இருக்கணும். இந்த ஐஃபனோட கவுண்டிங் வந்து 65 இருக்கணும். ஸோ இது முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா ஒரு லைன் ஸ்பேசிங், அதாவது சிங்கிள் லைன் ஸ்பேசிங் விடுவோம். இந்த இடத்துல ஒரு லைன் ஸ்பேசிங்கும் இங்கே ஒரு லைன் ஸ்பேசிங்கும் நம்ம எப்போவுமே விடக்கூடியது. சரிங்களா? இப்போது இதில் ஒரு லைன் ஸ்பேசிங் விட்டுட்டோம். மேக்ஸிமம் இதில் இருக்கக்கூடிய ரோஸ் கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 1 2 3 ரோஸ் இருக்குது. இங்கே 1 ரோ, இங்கே 1 ரோ, இங்கே 3 ரோஸ் இருக்குது, இங்கே 2 ரோஸ் தான் இருக்குது, இங்கே 2 ரோஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மேக்ஸிமம் எது இருக்கோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா பார்க்குறோம். இப்போது 1 2 3 சரிங்களா? இங்கே 3 ரோஸ் இருக்குது, இங்கேயும் 3 ரோஸ் இருக்குது, மற்றதெல்லாம் 1 2 தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு தான் நம்ம இதை எப்படி சென்டர்படுத்த போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், 3 லெட்டர்ஸ் அதாவது 3 ரோஸ் இருக்கிறத பார்த்துக்கலாம். இதில் 3 இருக்குது, இதில் 3 இருக்குது. இந்த ஐஃபன் முடித்த உடனே ஒரு சிங்கிள் லைன் ஸ்பேசிங் விட்டுட்டு அடுத்த லைன் ஸ்பேசிங்கில் இதை டைப் பண்ணுறோம். இதை முடிச்சுட்டு டைப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது இதை டைப் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா ஆஃப் ஸ்பேஸ் விடுவோம். சரிங்களா? ஸோ ஆஃப் ஸ்பேஸ் நம்ம அடுத்தது விட போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லும்போது அடுத்தது இந்த ரோஸ்க்கு இதை சென்டர்படுத்த போகிறோம். இந்த 3 ரோஸ்க்கு இந்த 2 இந்த 2 இந்த சிங்கிள் ரோ இதை வந்து நம்ம சென்டர்படுத்த போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த நம்பருக்கு ஆஃப்க்கும் இடையில சீரியல் நேம் ஆஃப் தி அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் முடிஞ்சிடும். அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா தேர்ட் லைனில் இது ஃபஸ்ட்டு லைன் டைப் பண்ணிடுவீங்க. அடுத்தது சீரியல் நேம் ஆஃப் தி அப்படின்றத இந்த ரெண்டுக்கும் இடையில இங்கே டைப் பண்ணிடுவீங்க. இங்கே கேப் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா ஆஃப் டைப் பண்ணுவீங்க. ஆஃப் பண்ணும்போது இந்த இடத்துல எதுவும் டைப் பண்ண முடியாது. ஆஃப் ஸ்பேஸ் வச்சு டைப் பண்ணும்போது ஆஃப் மட்டும் டைப் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு அடுத்தது டெபாசிட்டிங் டைப் பண்ணி அட்வர்டைஸிங் டைப் பண்ணிங்க. அடுத்தது இதை டைப் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் ஸ்பேஸ் வந்து வைக்க போகிறோம். மிஷினில் ஆஃப் ஸ்பேஸ் வச்சுக்கோங்க. ஆஃப் ஸ்பேஸ் வந்து உங்கள் இன்ஸ்டியூட்டில் கேளுங்க ஆஃப் ஸ்பேஸ் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி தருவாங்க. ஸோ எக்ஸாம் டைமில் எப்போவுமே சொல்லி தருவாங்க, அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ரொட்டேட் பண்ணணும். சைடில் வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஆஃப் ஸ்பேஸ் வரும். ஒன்று ஒன்றா நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணி பார்த்தாவே தெரியும் ரொட்டேட் எப்படி பண்ணுறது, ஆஃப் ஸ்பேஸ் எப்படி வைக்கிறது அப்படின்றத. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது முடிச்சுட்டு அடுத்து ஆஃப் ஸ்பேஸ் வைக்கிறோம். ஆஃப் ஸ்பேஸ் வைக்கும்போது நம்பர் டைப் பண்ணுவோம், பேங்க் டைப் பண்ணுவோம். இங்கே கேப் எதுவும் இங்கே இந்த இடத்துல ஆஃப்க்கும் பிரான்ச்சஸ்க்கும் எதுக்கும் இடையில இதை ரெண்டுத்தையும் டைப் பண்ணிவிட்டு இங்கே எதுவும் வராது. ஸோ இங்கேயும் எதுவும் வராது, இதில் அப்படியே விட்டுடுவோம். அடுத்த ஆஃப் ஸ்பேஸ் வச்சுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல எதுவும் வராது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பிரான்ச்சஸ் டைப் பண்ணுவோம். டைரெக்டாக செக்யூரிட்டிஸ் இதை டைப் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதோட முடிஞ்சிடும். இது வேறு எதுவும் இல்லை. இப்படி தான் நம்ம சென்டர்படுத்துறதுக்கான வழிமுறை. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது, இப்போது இது பார்க்குறோம். சீரியல் நம்பர் வந்துடுச்சு அப்படின்னாவே சீரியல் நம்பர் வந்தால் ரொம்ப ஈஸியானது. சீரியல் நம்பர் வந்தால் கஷ்டப்படணும் அவசியமே இல்லை. சரிங்களா? சீரியல் நம்பர் வந்தால் இந்த எஸ்ன்ற இந்த சீரியல் இந்த நம்பர் எஸ்ன்ற லெட்டரை கண்டிப்பாக 10 டிகிரியில் தான் நம்ம டைப் பண்ணணும். ஸோ நம்பரையும் அதே மாதிரி தான் 10 டிகிரியில் தான் டைப் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இது முடிஞ்சிடுச்சு. அடுத்தது இப்போது இந்த 6 லெட்டர்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கிறதுல இதில் எது மேக்ஸிமம் லெட்டரோ அதை தானே இது எத்தனை லெட்டர் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி இங்கே மேக்ஸிமம் லெட்டருக்கு இது சென்டர்படுத்துவோம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 6 லெட்டர்ஸை 1 இருக்குது, 6ல் 1 லெஸ் பண்ண, அதாவது இந்த சீரியல் நம்பருக்கு இதை நம்ம சென்டர்படுத்த போகிறோம். சரிங்களா? ஸோ இங்கே 6 லெட்டர்ஸ் இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. சரிங்களா? ஸோ 6 மைனஸ் 1 அப்போது 5 கிடைக்கும். ஸோ 5 2ஆல் டிவைட் சென்டர்னாலே 5 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 2ஆல் டிவைட் பண்ணால் 2.5 கிடைக்கும். நமக்கு 2.5 கிடைக்கும். ஸோ 2.5னா ரவுண்ட் அப் பண்ணும்போது நமக்கு 3 அப்படின்றத எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ 3 அப்படின்னும்போது 10 இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுற டிகிரி பார்த்தீங்கன்னா 10 + 3 அப்படின்னும்போது
11, 12, 13. ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா 13 டிகிரியில் டைப் பண்ணிக்கிறோம் சரிங்களா. ஸோ இதில் புள்ளி வச்சுருந்தா 12 டிகிரியில் வரும். அதை கால்குலேஷன் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் புள்ளி குடிக்கல, அதால் நான் இங்கே 13 டிகிரி தான் வரும். இன்கேஸ் ஒரு வேளை ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே புள்ளி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த புள்ளியும் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கிட்டு 6ல் லெஸ் பண்ணிங்கனாக்கா 12 கிடைக்கும் அந்த இடத்துல. இப்போ நமக்கு 13 தான் கிடச்சிருக்குது சரிங்களா. இதோட வேல்யூ முடிஞ்சிருச்சு. எப்பவுமே சீரியல் நம்பர் கொடுத்துருந்தா கண்ணை மூடிக்கிட்டு 10 டிகிரியில் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க சீரியல் நம்பரை. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து புள்ளி வச்சுருந்தா 12 டிகிரி. இது நீங்கள் மக்கப் கூட பண்ணிக்கலாம், இல்லை மைண்டில் வச்சுக்கோங்க. சீரியல் நம்பர் கொடுத்துருந்தா இங்கே 10 டிகிரியில் அடிக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இங்கே புள்ளி வச்சுருந்தா 12ல் டைப் பண்ணணும். புள்ளி வைக்கலை அப்படின்னாவா 13 டிகிரியிலே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4 இது நாலுமே என்ன பண்ணலாம்னாக்கா 13 டிகிரியிலே டைப் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ நம்ம எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. இன்னும் ஒரு வேலை இருக்குது. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன கரெக்ஷன் நான் சொல்கிறேன். என்னென்ன அப்படின்னாக்கா இந்த இடத்துல எப்போவுமே 2 ஸ்பேஸ் விடணும். சிங்கிள் லைன் ஸ்பேசிங்கில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் செகண்ட் பேப்பர் ஸ்டேட்மெண்ட். எப்போவுமே இது ஹெட்டிங் டைப் பண்ண முடித்த உடனே இந்த இடத்துல 2 ஸ்பேஸ் விடணும். இங்கே எப்போவுமே இங்கே ஒரு ஸ்பேஸ் விடுவோம், இங்கே ஒரு ஸ்பேஸ் விடுவோம். மற்றபடி எல்லாமே ஆஃப் ஸ்பேஸில் வச்சு தான் டைப் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ அடுத்தது இந்த இடத்துல 2 ஸ்பேஸ் விடுவோம். இங்கே இருக்கிற கேப் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஸ்பேஸ் விடணும். அடுத்தது இதை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே 2 ஸ்பேஸ் விடுவோம் சரிங்களா. ஸோ அடுத்தது என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு வேல்யூக்கும் இடையில 2 ஸ்பேஸ் தான் விடணும். இந்த இடத்துல 2 ஸ்பேஸு, இங்கே 2 ஸ்பேஸு, இங்கே 2 ஸ்பேஸு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் அடுத்தடுத்த கேப் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஸ்பேஸில் தான் நம்ம விடுற மாதிரி இருக்கும். இதை முடிச்சுட்டு 2 ஸ்பேஸ் விடணும். அடுத்தது இதை முடிச்சுட்டு இங்கே 2 ஸ்பேஸ் விடணும். அடுத்தது இங்கே முடிச்சுட்டு 2 ஸ்பேஸ் விட்டு டைரெக்டாக ஐஃபன் போட்டுக்கலாம் சரிங்களா. இன்னொன்று இந்த ஐஃபன் பார்த்தீங்கன்னாக்கா 11ல் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். 11, 12, 13, 14, 15, 16, 75 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு இடையில இருக்கிற ஐஃபன்ஸோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 65 கவுண்டிங்ஸ் வரணும். 65 ஐஃபன்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக வரும் சரிங்களா. கரெக்டாக ஐஃபன் 65 போட்டிங்கன்னா உங்களுக்கு கால்குலேஷன்லாம் கரெக்டாக வரும் சரிங்களா. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து எப்போவுமே சீரியல் நம்பர் கொடுத்துட்டா இங்கே நம்ம டைப் பண்ணுறது 18ல் தான் ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா. இந்த இடத்துல எப்போவுமே 18ல் தான். இது 18, இது 18. இங்கே மட்டும் இதை நம்ம மடக்கி டைப் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா 2 லெட்டர் தள்ளி அடிக்கிறோம் சரிங்களா. இங்கே 18 அப்படின்னாக்கா 19, 20. ஸோ இங்கே வந்து 18, 19, 20. இங்கே தேர்ட் லெட்டருக்கு நேராக எம் லெட்டரை அடிப்போம். நம்ம எப்போவுமே இது அடிக்க முடியல, ஹெச் இங்கே நிற்கிது அப்படின்னாக்கா இதை கொண்டு வந்து இங்கே தான் அடிக்கணும். இங்கே கொண்டு போய் அடிக்கக்கூடாது, இதுக்கு கீழவே தான் அடிக்கணும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தான் டைப் பண்ணோம். இதுக்கு இடையில ஒவ்வொன்றுக்கும் 2 லைன் ஸ்பேஸிங், இங்கே 2 லைன், இங்கே 2 லைன், இங்கே 2 லைன் விடணும் சரிங்களா. ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இதை நான் இன்னும் கவுண்ட் பண்ணல. இது நமக்கு ஏற்கனவே பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு காலம் எப்படி லெஸ் பண்ணுறது மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஸோ நமக்கு இது எல்லாத்துக்குமே இது சென்டராக நமக்கு கொடுக்கல. 4 காலமில் ஒரு காலமை விட்டுட்டு இந்த 3 காலமுக்கு மட்டும்தான் சென்டர் படுத்துறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் நாம் இப்போது எப்படி சென்டர் படுத்துறது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த ஹெட்டிங் இன்னும் நம்ம பார்க்கல. இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த கேப்புக்கும் இதுக்கும் நம்ம எப்படி இந்த வேல்யூவை சென்டர் படுத்த போகிறோம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம் சரியா. ஸோ லாஸ்ட்டில் இருக்கிற லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டில் இருக்கிறது 75 டிகிரி. நம்ம ஃபைனல் வந்து 75 டிகிரி தான். ஸோ இப்போ 75 டிகிரி இருக்குன்னா இப்போ இந்த கோட்டுக்கு முன்னாடி எந்த லெட்டர் இருக்குது, டெபாசிட்டிங் இருக்குது. இந்த டீன்ற லெட்டரை எத்தனை டிகிரியில் நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கும் அதாவது லாஸ்ட் லெட்டர் 2 இதுக்கும் இடையில தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த லெட்டர்ஸ் ருப்பீஸ் இன் க்ரோஸை சென்டர் படுத்த போகிறோம் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 75 லாஸ்ட்டில் வந்து 75 டிகிரி இருக்குது. அப்போது 75 அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 75 மைனஸ் இந்த லெட்டரோட கவுண்டிங் எத்தனை இருக்குது அப்படின்னா 18 லெட்டர்ஸ் இருக்குது டோட்டலாக. ஸோ 75 மைனஸ் 18 எவ்வளோ லெஸ் பண்ணாக்கா நமக்கு கிடச்சிருக்கிறது 57 கிடைக்கும். அடுத்தது இங்கே நம்ம எந்த லெட்டரை டைப் பண்ணியிருக்கோம் இந்த கோடுக்கு முன்னாடி, ஏன்னா இதுக்கும் தான் நம்ம சென்டர் படுத்துகிறோம் இந்த ருப்பீஸ் இன் க்ரோஸை. ஸோ அதால் இந்த லாஸ்ட் அதாவது இங்கே நம்ம அடிச்சிருக்கிற டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற லெட்டர் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா 44 டிகிரி. ஸோ அந்த 44 டிகிரியை ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ்ஸு 44 டிகிரி 57 ப்ளஸ் 44 டிகிரி ஆட் பண்ணிங்கன்னா
101 கிடைக்கும், 101 கிடைக்குதுங்களா. ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், சென்டர்னாவே இதுக்கும் இடையில சென்டர் படுத்த போகிறோம் அப்படின்னாவே என்ன பண்ணுவோம், எப்போவுமே 101 டிவைடட் பை 2ஆல் டிவைட் பண்ணால் 50.5 அப்படின்றோம். ஸோ அதை ரவுண்ட் அப் பண்ணும்போது 51 டிகிரியில் டைப் பண்ணணும் அப்படின்றத காமிக்குது. ஸோ இது 51 டிகிரியில் நம்ம டைப் பண்ணணும் அப்படின்றத கால்குலேஷனில் போட்டாச்சு. சரிங்களா. ஸோ இதுதான் அதுக்கான கால்குலேஷன். நம்ம இதை கண்டுபிடிக்கிறதுக்கான கால்குலேஷன் இதுதான். இந்த 44 டிகிரி ஏன் போட்டேன்னு தெரியுதுங்களா. இந்த டி, இந்த கோட்டுக்கு முன்னாடி எந்த லெட்டர் நம்ம டைப் பண்ணியிருக்கிறோமோ அந்த டிகிரியோட வேல்யூ தான் நம்ம 44ன்னு போட்டுக்கிறோம். சரியா. ஸோ இப்போது இந்த 4க்கும் சென்டர் படுத்தணும்னா இங்கே எது பிகினிங் டிகிரின்னு பார்க்குறோமோ அதையும் 75ல் அது கூட ஆட் பண்ணிப்போம். இந்த 75லேருந்து சென்டர் இங்கே எத்தனை லெட்டர் வருதோ அதை லெஸ் பண்ணிவிட்டு இங்கே கூட வர இந்த பிகினிங் லெட்டரை அது கூட ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணினாக்கா ஸோ ருபீஸ் இன் லேக் எங்கே போடணும் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக நம்ம தெரிஞ்சிடும். சரிங்களா. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். சரி, இந்த கோடு மட்டும் எப்படி போடுறதுன்னு நான் சொல்லிடுறேன். சரிங்களா. சீரியல் அப்படின்றத நம்ம டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த எல் என்ற லெட்டர் லாஸ்ட்டில் எந்த டிகிரியில் முடியுதுன்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து 15ல் எல் என்ற லெட்டரை டைப் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது +2 ஆட் பண்ணிக்கிறோம். இந்த சைட்லேருந்து வரும் அப்படின்னா லெஸ் பண்ணுவோம், 75லேருந்து லெஸ் பண்ணுவோம். அதுவே இந்த சைட்லேருந்து இந்த சீரியல் நம்பர் கொடுத்துருந்தா மட்டும் அப்படி போடுறோம். சரிங்களா. இதுக்கு மட்டும்தான் இந்த சைடில் வராது. சரிங்களா. சீரியல் நம்பர் மட்டும் எப்போவுமே இந்த 2 ஆட் பண்ணிக்குவோம். சீரியல்ன்றது 15ல் கம்ப்ளீட் ஆகும். அதாவது 15 டிகிரியில் நீங்கள் டைப் பண்ணுவீங்க, அது கூட 2 ஆட் பண்ணிக்கினாக்கா 16, 17. ஸோ 17. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை வந்து 18ல் டைப் பண்ணோம். எப்போவுமே இதை சென்டர் படுத்தக்கூடாது. இதுக்குள்ளே இருக்கிற வேல்யூவை எப்பவும் சென்டர் படுத்தக்கூடாது. இதை மட்டும்தான், இதோட ஹெட்டிங்கை மட்டும்தான் இங்கே சென்டர் படுத்தணும். சரிங்களா. ஸோ இதுதான் நம்ம போடக்கூடியது. இது நான் எப்படி சென்டர் படுத்தினேன்னு உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கிறேன். அதே மாதிரி இதை சென்டர் படுத்திக்கோங்க. சரிங்களா. ஸோ இப்போது சீரியல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 10, 11, 12, 13, 14, 15ல் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறோம். 16, 17 +2 ஆட் பண்ணுறோம். 17ல் அதாவது 16ல் கோடு போடுவோம். 18ல் வந்து இதை டைப் பண்ணுவோம். இந்த கோட்டுக்கும் இதுக்கும் இடையில தான் இதை சென்டர் படுத்துகிறோம். சரிங்களா. ஸோ நான் இங்கே போட்டது தான் ஏற்கனவே. இங்கே 32ல் -11, இங்கே 11 லெட்டர்ஸ் இருக்குது. அந்த 11 லெட்டர்ஸ் இதோ போட்டிருக்கேன். அந்த 11 லெட்டர்ஸ் லெஸ் பண்ணிட்டாக்கா எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 21 கிடைக்கும். ஸோ அந்த 21 டிகிரியை தான் நம்ம இங்கே போட்டிருக்கிறோம். சரிங்களா. ஸோ இதுதான் நம்ம போடக்கூடிய ஸ்டேட்மெண்ட். என்னடா ஒன்றை மட்டும் கால்குலேட் பண்ணி விட்டுட்டாங்களே, மற்றதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் லெட்டர்ஸ் எதுவோ அதை அதை வச்சு எல்லாத்தையும் சென்டர் படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 11 லெட்டர்ஸ் தான் அதிகமான லெட்டர்ஸு. அதால் 11 அப்படின்னும் போது இதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6 லெட்டர்ஸ் இருக்குது. 11 - 6 அப்படின்னு 11 - 6 இதில் மேக்ஸிமம் லெட்டர் 11 லெட்டரு, இதில் இருக்கிறது நமக்கு 6 லெட்டரு. ஸோ 11 - 6 அப்படின்னா 5 கிடைக்குது. 5 சென்டர் படுத்துகிறோம் அப்படின்னாலே அதாவது இதெல்லாம் சென்டர் படுத்த போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 5 2ஆல் டிவைட் பண்ணாக்கா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 2.5 கிடைக்கும். 2.5 அதை ரவுண்ட் அப் பண்ணும்போது 3 அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ அப்போ 3யை 64 டிகிரி நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சது ஸ்டார்டிங்கில். ஸோ 64 + 3 65, 66, 67. ஸோ இதை வந்து நம்ம 67 டிகிரியில் வந்து டைப் பண்ணணும். சரிங்களா. ஸோ இது 67 டிகிரியில் நம்ம 7 என்ற லெட்டரை 67 டிகிரியில் டைப் பண்ணுவோம். ஸோ இதை வச்சு எல்லாத்துக்கும் கால்குலேட் பண்ணிக்கோ. அதே போலவே இதில் மேக்ஸிமம் லெட்டர் என்னவோ அதை வச்சு இதுக்கு கால்குலேட் பண்ணிங்க. இது வந்து 8 லெட்டர்ஸ் தான். ஸோ இதுவும் 8 லெட்டர்ஸ் தான். 54 டிகிரி, இதுவும் 54 டிகிரி. ஸோ இதை வச்சு என்ன பண்ணுறேன், இதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ணுவீங்க, ஸோ இதை பார்க்கும் 6 லெட்டர்ஸு, அதாவது இது 67 டிகிரியில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்துல என்னென்ன டிகிரிஸ் போடலான்னு பார்த்தீங்கன்னா சேம் எல்லாமே 6 லெட்டர்ஸ் தான். அதால் எல்லாத்துக்குமே 67 தான் வரும். இதுக்கு 67, இதுக்கு 67, இதுக்கு 67. சரிங்களா. அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இந்த காலமில் இருக்கிற மேக்ஸிமம் லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 8 லெட்டர்ஸ். ஸோ இதுவும் 8 லெட்டர் தான். இதுவும் 54 தான் கிடச்சிருக்குது. இதுக்கு இதை கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், 54 டிகிரியில் 2 அடிக்கிற
55ல கம்மா வரும். அடுத்தது 56ல 5 அடிப்பேன். ஸோ இதுக்கு நேராக தான் இது எல்லாமே வரணும். அப்போ நீ டேரெக்டாக அப்படியே கால்குலேட் பண்ணிக்கலாம். 54 2னா 55 56. ஸோ இதுவும் என்ன பண்ணலாம், கால்குலேட் பண்ணாமலே 56 அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இதுவும் 56 தான், இதுவும் 56 டிகிரி தான். அடுத்தது இங்கே வரலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா 8 லெட்டர்ஸ். ஸோ இதுவும் 8 லெட்டர்ஸ் தான். 44 இருக்குது. இதுக்கு இதை சென்டர் படுத்தி பார்க்கும். 44 45 46ல் வருது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இதை 46ல் டேரெக்டாகவே நீனே போட்டுக்கலாம். இதுவும் 46 இதுவும் 46. ரொம்ப டைம் எடுக்க தேவையில்ல. இந்த மாதிரி கால்குலேட் பண்ண ஒன்று கால்குலேட் பண்ணிட்டா போதும், எல்லாத்தையும் ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ அடுத்தது இது பார்க்குறோம். இதில் மேக்ஸிமம் லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 8 லெட்டர்ஸ். இதுதான் மேக்ஸிமம். இதில் 5 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ 8ல் 5 லெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு 3 கிடைக்கும். சரிங்களா? இந்த 8ல் 5 லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 3 கிடைக்கும். 3 2ஆல் டிவைட் பண்ணாக்கா 1.5 கிடைக்கும். 1.5னா ரவுண்ட் அப் பண்ணும்போது நமக்கு 2 அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ 2 அப்படின்ன உடனே என்ன பண்ணுவோம், இந்த மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா இது எத்தனை டிகிரி, 34 டிகிரி இது. சரிங்களா? ஸோ இது 34 டிகிரி அப்படின்னு சொல்லும்போது நம்ம பிகினிங்கில் கண்டுபிடிச்சது தான் 34 டிகிரி. 34 ப்ளஸ் ஒரு 2 34 35 36. ஸோ அந்த 36 டிகிரி தான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா இது எல்லாம் ரொம்ப ஈஸி. 36னா இங்கே 3 டிஜிட் இருக்குது, இங்கேயும் 3 டிஜிட் தான் இருக்குது. ஸோ இங்கே என்ன வருதோ அதே தான் எல்லாத்துக்கும் வரும். இது 36னா 37 38. ஸோ இது எல்லாமே 38 டிகிரியில் தான் டைப் பண்ணுவோம். சரிங்களா? இந்த 8 38, இதுவும் 38 டிகிரி, இதுவும் 38 டிகிரி. ஸோ நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை இது. சரிங்களா? ஸோ ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எல்லாத்தையும் அதை வச்சே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம ஃபாஸ்ட்டாக போடுறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா?